எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு திருமணம் 31 வயதிற்கு பிறகுதான் இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். ஆனால் அவருடைய அப்பா ஒரு 25 வயதிலேயே திருமணத்தை செய்து வைத்து விட்டார். அவர் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஆண்களுக்கு ஒரு 25 வயதில் திருமணம் செய்வார்கள், பெண்களுக்கு ஒரு 18, 20 வயதில் 19 வயதில் திருமணம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் இளம் வயதிலேயே திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் அவர் ஜோதிடர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர் சிறு வயதிலேயே அந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்து 2 மாதம் கூட அந்த பெண் அவருடன் இருக்கவில்லை. உடனே 2 மாதம் கழித்து டைவர்ஸ் அப்ளை செய்து டைவர்ஸ் கேட்டு வாங்கி கொண்டு அவர் அந்த போட்ட பொருட்களை எல்லாம் நஷ்டஈடு கேட்டு வாங்கி எடுத்து சென்று விட்டார்கள். இதுபோல் ஜோதிடர்களுடைய ஆலோசனை இல்லாமல் அவர்களே அந்த காலத்தில் நடந்து வைப்பது போல் திருமணத்தை உடனே செய்து வைத்தார்கள். அதனால் அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி பிரிவினை ஏற்பட்டு 2 மாதம் கூட இருக்கவில்லை அந்த பெண் இவருடன். உடனே டைவர்ஸ் ஆகி போய்விட்டது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருந்தால் அவருக்கு இதுபோல் அந்த மன உளைச்சலுக்கு ஆளான அந்த தீமை நடந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 11/11/1997 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் பகல் 2:20க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம். லக்கணத்திலே கேது, 2இல் சனி, சந்திரன், 7இல் ராகு, 9இல் சூரியன், 10இல் புதன், 11இல் சுக்கிரன், செவ்வாய், 12இல் குரு. இவர் பிறக்கும் பொழுது சனி தசை 7 வருடம் 10 மாதம் 27 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு வந்தது புதன் தசை ஒரு 17 ஆண்டு காலம். அதன் பிறகு ஒரு கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம். 31 வயது 10 மாதம் 27 நாட்கள், அதாவது 32 வயது வரைக்கும் அவருக்கு கேது தசை தான் நடந்து கொண்டிருக்கும். தற்போது இவருக்கு வயது 28 வயது 8 மாதம் 28 நாட்கள் நடக்கிறது. நடப்பு தசை கேது தசையில் ராகு புத்தி 26/9/2026 வரைக்கும். இவருக்கு அந்த கேது தசை ஆரம்பித்தவுடன் 2023ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது. கேது தசை கேது புத்தி முடிந்து கேது தசை சுக்கிர புத்தியில் அவருக்கு திருமணம் நடந்து அந்த சுக்கிர புத்தியிலேயே அவருக்கு பிரிவினை ஏற்பட்டு விட்டது. ஒரு 2 மாதத்திலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி கொண்டார். 2 மாதத்திலே டைவர்ஸுக்கு இருந்து விட்டது. இவருடைய லக்கணம் 7ஆம் இடம். 7இல் ராகு, 7ஆம் அதிபதியான சூரியன் நீச்ச அமைப்பில் அமைந்துள்ளார். இவருக்கு சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து சனியோடு பார்க்கப்பட்டு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இவர் கேது தசை சுக்கிர புத்தியிலேயே இவருக்கு அந்த திருமணத்தை கொடுத்து திருமணம் பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு அந்த டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து 7ஆம் பாவகாதிபதி சூரியன் நீசமாகி பாதிக்கப்பட்டு இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சனியால் பாவத்துவமாகி செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை பாவத்துவமாகி குடும்பஸ்தானம் அதிகமாக பலவீனமாகி இருக்கிறது. 7ஆம் பாவகம் பலவீனம், 7ஆம் பாவகாதி பலவீனம். காரகனாகிய சுக்கிரன் சனி செவ்வாயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவருக்கு திருமணம் நடந்து ஒரு 2 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிவிட்டது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவர் திருமணம் ஒரு 31 வயதுக்கு மேல் தான் இவர் திருமணம் செய்ய வேண்டும். இளம் வயதிலேயே திருமணம் செய்தால் இவருக்கு இதுபோல் பிரச்சனை தான் வரும், மன உளைச்சலுக்கு தான் ஆளாவார்கள். இதுபோல் ஜோதிடத்தில் அந்த கிரக நிலையை வைத்து நாம் பலன் சொல்லலாம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம்.